ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ப்ராடக்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். அந்த ப்ராடக்ட்டோட ரிவ்யூவும் பார்க்க போகிறோம். அந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் என்னன்றதையும் பார்க்க போகிறோம். ஒரு 8லிருந்து 12 மாதம், ஒரு வருஷத்துக்கு உள்ள அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு நடக்கிற நல்லது கெட்டது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்க போகிறோம். அதுக்குண்டான ஆரம்ப கட்ட வீடியோ தான் இது. நான் இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்த அந்த ப்ராடக்ட் என்ன அப்படின்னா ட்ரையா ஹேர் கேர் கிட். ஓகே, இதை பிரிக்கிறது ரெண்டாவது பார்த்துருக்கோம். இப்போ விஷயத்தை சொல்லியிருக்கோம். எனக்கு இருக்கிறது ஜெனட்டிக் மேல் பேட்டர்ன் பேல்னஸ், மீன்ஸ் பரம்பரையாக இருக்கக்கூடிய முடி உதிர்வு. இதை இந்த ட்ரையா ப்ராடக்ட்னால கிளியர் பண்ண முடியுமா அப்படிங்கிறத அடுத்த ஒரு வருஷ காலத்தில் பார்த்துக்குவோம். இப்போது இந்த ப்ராடக்ட்னால என்ன நடக்குது, இந்த ப்ராடக்ட்டுக்குள்ளே இந்த பாக்ஸுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்ற பார்த்துக்குவோம். இந்த பாக்ஸ் எனக்கு ஜூலை 18, 2026 டெலிவரி ஆச்சு. ஜூலை 19 நேற்று இந்த ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணலை மீன்ஸ் பாக்ஸ் ஓப்பன் பண்ணலை. இன்றைக்கி ஜூலை 20, இன்றைக்கி தான் ஓப்பன் பண்ணி இன்றைக்கி தான் முதல் நாள் இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ண போகிறேன். பாக்ஸ் வந்த அன்றைக்கே ஓப்பன் பண்ணியாச்சு. உள்ளே இருக்கிற ப்ராடக்ட்ஸ் இன்னும் எதுவும் ஓப்பன் பண்ணலை. இன்றைக்கி ஓப்பன் பண்ணிவிடுவோம். இப்போது ஓப்பன் பண்ணிவிடுவோம். ஓகே, எல்லாம் தலைகீழ் இருக்கா? இதுதான் ட்ரையா கிட்டில் எனக்கு கொடுத்துருக்கிற ப்ராடக்ட்ஸ். ஒன்று பார்த்துக்கலாம். இப்போ இது ஸ்கேல்ப் ஆயில், இது ஹேர் க்ரோத் ஆயில். இது ரெண்டும் சேர்த்து ஒரு ப்ராடக்ட். இது மினாக்சிடில் 5%. இது ஹேர் விட்டமின் டேப்லெட்டுன்னு நினைக்கிறேன். நெட் குவான்டிட்டி 30 கேப்சூல். ஆமாம், டேப்லெட், ஹேர் விட்டமின் டேப்லெட். டிஃபன்ஸ் ஷாம்பு, ஹேர் ராஸ் டேப்லெட். ஓகே, இது ஒரு சீட் ஏதோ கொடுத்துருக்குறாங்க. இது என்ன அப்படின்றது தெரியல, ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷில் இருக்குது. இது நமக்கு தேவையில்லை. இப்போது இந்த ப்ராடக்டை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத ட்ரையாவில் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் உங்ககிட்டயே சொல்லிடுறேன். இது ஹேர் ராஸ் டேப்லெட் கேப்சூல். மொத்தம் இதில் இருக்கிறது 120 மாத்திரை இருக்குது. ஓப்பன் பண்ணிடலாமா? ஓகே, இதுதான் உள்ள இருக்கிற டப்பா. மே 2029 வரைக்கும் எக்ஸ்பைருக்கு உண்டான டேட் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இன்னும் சீல் பிரிக்கல. மொத்தம் இதில் 120 டேப்லெட் இருக்குது. சீல் பிரிச்சுடுவோமா? இந்த பாருங்க, இது எப்படி சித்த மருத்துவ கடையில், சித்த மருத்துவமனையில் கொடுக்கக்கூடிய அந்த அஸ்வகந்தா மீன்ஸ் அமுக்ரான் கிழங்கு, அந்த டேப்லெட் மாதிரி இருக்குது. ஏன்னா நான் அதை நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால சொல்கிறேன். ஓகே, இதில் சேர்த்துருக்கிற பொருட்கள் போட்டிருக்காங்களா? வார்னிங், டியூரேஷன், டோசேஜ், கம்போசிஷன், நிறைய பொருள் போட்டிருக்காங்க. அது வேண்டாம். ஓகே, இது ஒன்று. அதுக்கு அடுத்து ஹேர் விட்டமின் டேப்லெட், இதுவும் ட்ரை ஆகும். இதில் எத்தனை டேப்லெட் இருக்குது? 30 டேப்லெட் இருக்குது. இதுவும் இன்னும் ஓப்பன் பண்ணல. ஓப்பன் பண்ணிடுவோம். இது டியூப் மாத்திரை, பச்சை கலர். நம்ம எவியான் டேப்லெட் இருக்குது இல்லையா, அந்த எவியான் டேப்லெட் மாதிரி இருக்குது, பச்சை கலர். விக்ஸாக்ஷன் 500 மாதிரி இருக்குது. விக்ஸாக்ஷன் 500 ஏதோ ஒரு மாத்திரை, அந்த மாத்திரை மாதிரி இருக்குது. ஓகே, அதுக்கு அடுத்து மினாக்சிடில் 5%. அது இந்த இங்கு இருக்கிற டியூப்பு. மினாக்சிடில் டாபிக்கல் சொல்யூஷன், ஃபினாஸ்டெராய்டு. மினாக்சிடில் அண்ட் ஃபினாஸ்டெராய்டு
டாபிக்கல் சொல்யூஷன் ட்ரையா பிராண்ட். ஓகே, அவங்க கால் பண்ணி சொல்லும் போது என்ன சொன்னாங்கன்னா, கடையில் வாங்குகிற மினாக்சிடிலை விட நம்ம கிட்ட இருக்கிற நாம் கொடுக்குற மினாக்சிடில் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும், ஹை எஃபெக்டிவாக இருக்கும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி ஒரு ப்ரைவேட்டாக ஒரு மினாக்சிடில் 10% வாங்கி வீட்டில் போட்டு வச்சுக்கிறேன். ஸோ மினாக்சிடில் ஃபினாஸ்டிரைட் டாபிக்கல் சொல்யூஷன் 5%. அதையும் இன்னும் சீல் ஓப்பன் பண்ணலை, ஓப்பன் பண்ணால் ஊற்றிக்கும். அதனால் நான் யூஸ் பண்ணும்போது அப்புறமா சொல்கிறேன். இப்போ டிஃபன் ஷாம்பு இது இன்னும் சீல் ஓப்பன் பண்ணல, அப்படியே இருக்கு. இது என்னன்னா இது ஒரு க்ரௌத் ஆயில், இது ஒரு ஸ்கேல்ப் ஆயில். இப்போ இது ஓகே, இது வரைக்கும் நமக்கு கொடுத்துருக்கிற ப்ராடக்ட். இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணுறது, இது ட்ரையா கஸ்டமர் கேர் கிட்ட கேட்டு நானே தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்க சொன்னதை உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஹேர் ராஸ் மொத்தம் 120 டேப்லெட் இருக்குது. இந்த ஹேர் ராஸ் டேப்லெட்டை காலையில் சாப்பிட்டதுக்கப்புறம், நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் 2 ஓகே. இப்போ விட்டமின் டேப்லெட் காலையில் சாப்பிட்டதுக்கப்புறம் 1. இப்போ டேப்லெட் அதை முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து மினாக்சிடில் காலையில் நைட்டு இந்த டியூப், இந்த இங்கி இருக்கிற டியூப் இருக்குது, இதில் இழுத்து 1 ml அப்படியே சொட்டா ஒன்று காலையில் நைட்டு. இது டிஃபன்ஸ் ஷாம்பு. இதை இது கூட தான் கம்பேர் பண்ணணும், சேர்க்கணும். இப்போ இதில் இருக்கிற எண்ணெயை இதில் ஒரு எண்ணெய் இருக்கும், ரெண்டுத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா கொடுக்கும் முன் குலுக்கிட்டு கொடுக்கவும். அதுபோல் குலுக்கிட்டு ஒரு வாரத்துக்கு 3 வாட்டி, வாரத்துக்கு 3 டைம் ஷாம்பு யூஸ் பண்ணி, இந்த ஸ்கேல்ப் ஆயிலும் இந்த க்ரௌத் ஆயிலும் மிக்ஸ் பண்ணி ஒரு டப்பாவில் ஆயிலாக வச்சுருக்குமா, இந்த ஆயில் அப்ளை பண்ணி 30 நிமிஷம் கழித்து இந்த ஷாம்புவால் ஹேர் வாஷ் பண்ணிடணும். வாரத்துக்கு 3 டைம் அந்த ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மினாக்சிடில் யூஸ் பண்ணுறோம். இது எப்போனா, இந்த ஹேர் வாஷ் பண்ணும்போது அந்த நாள், இப்போ திங்கள் புதன் வெள்ளின்னு வைக்கிறோன்னா, அந்த திங்கள் புதன் வெள்ளி இந்த ஆயில் யூஸ் பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மினாக்சிடில் யூஸ் பண்ணணும். மற்ற நாட்கள் செவ்வாய், வியாழன், சனி, ஞாயிறு இந்த 4 நாட்கள் நார்மலாக மினாக்சிடில் யூஸ் பண்ணால் போதும். இப்போ எனக்கு இருக்கிறது ஜெனட்டிக் மேல் பேட்டர்ன் பல்னஸ், தலைமுறையாக வளரக்கூடிய முடி உதிர்வு, வழுக்கை அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போது இதை எங்களால் கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு ட்ரையா ஒரு ஹோப் கொடுத்துருக்கு. ரீசன் என்னென்னா, எனக்கு இருக்கிறது இப்போ தான் ஸ்டேஜ் 5. எனக்கு இருக்கிறது இப்போ தான் ஸ்டேஜ் 5 உண்டான பேலன்ஸ். இதை தாண்டி போச்சுன்னா கஷ்டம். ஸ்டேஜ் 1லேருந்து ஸ்டேஜ் 5க்குள்ளே முடியாத அளவுக்கு நம்ம கிளியர் பண்ணிடலாம். ஸ்டேஜ் 5 மேலே போச்சுன்னா கஷ்டம். இதை கூட அவங்க சொல்லி தான் எனக்கு தெரியும். அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 8 மாதம் உங்களுக்கு உண்டான விஷயத்தை நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா எங்களால் 93% நாங்கள் சக்ஸஸ் ரேட்டு வச்சுருக்கோம். அதனால் எங்களால் முடிவுகளை கட்டுப்படுத்த முடியும், மீண்டும் முடி வளர வைக்க முயற்சி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம், நாம் அந்த 93% இருக்கிறோமா, இல்லை ஃபெயிலியர் ஆகிட்டு அந்த 7% இருக்கிறோமா அப்படிங்கிறது 8 மாதத்துக்கு அப்புறம் தான் தெரியும். இப்போ ப்ராடக்ட்டுக்கு உண்டான ப்ரைஸை பார்த்துருவோம். இந்த 2 எண்ணெய், இந்த ஒரு மினாக்சிடில், இந்த ஒரு ஷாம்பு, இந்த 2 மாத்திரை. இது கூட எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ப்ராடக்ட் தரேன்னு சொன்னாங்க. அது கான்ஸ்டிபேஷனுக்காக. ஏன்னா முடி உதிர்தலுக்கு கான்ஸ்டிபேஷன் கூட ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு அவங்க சொல்லி, அது எனக்கு இருக்கான்னு கேட்டு கான்ஸ்டிபேஷனுக்கும் ஒரு கிட்டு கொடுக்குறேன்னு சொன்னாங்க. எனக்கு அந்த கான்ஸ்டிபேஷனுக்கு உண்டான கிட்டு வேண்டாம், எனக்கு இந்த கிட்டு வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லி இந்த கிட்டு வரைக்கும் வாங்கினதில் 10% டிஸ்கவுண்ட்டோடு சேர்த்து 1930 ரூபா. அவங்க சொன்னது என்னென்னா, மொதல் 2 மாதம், ஃபஸ்ட்டு மந்த்து செகண்ட் மந்த்து, இந்த மொதல் 2 மாதம் உங்களுக்கு அந்த 1930 ரூபா உண்டான ப்ராடக்ட் வரும். இது வரைக்கும் 3வது மாதத்துலேருந்து 9வது 10வது 11 12 இந்த மாதங்களில்
இந்த ஒரு டேப்லெட் கட் ஆகிடும். எப்படி இந்த ஹேர் விட்டமினுக்கு உண்டான டேப்லெட் கட் ஆகிடும். இந்த ப்ராடக்ட் வரைக்கும் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு 2 மாதம் நீங்கள் ஹேர் விட்டமின் எடுத்தால் போதும். அதுக்கு அடுத்த மாதங்கள் ஹேர் விட்டமின் தேவைப்படாது. இது வரைக்கும் யூஸ் பண்ணணும். இதுக்கு உண்டான காசு இந்த 1930 இதோட ப்ரைஸ் எவ்வளோ வந்து பார்த்துருவோம், 470 ரூபா. 1930 470 ரூபா போச்சுன்னா கிட்டத்தட்ட 1400 சில்லற வரும். அது வரைக்கும் கொடுத்து வாங்கினா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு அது பிரச்சனை கிடையாது. எனக்கு 8 மாதன்றது அவங்க 8 மாதம் டைம் கொடுத்துருக்காங்க. எனக்கு 8 மாதம் கூட வேணாம், முழுசாக 12 மாதம் கூட எடுத்துக்கிட்டோம். 12 மாதத்தில் எனக்கு நான் போன வருஷம் ஜூலை மாதம் இருந்த முடியை விட உண்டான அளவு எனக்கு அடுத்த வருஷம் ஜூலை மாதம் வந்துடணும். இல்லையா, நீங்கள் இன்னும் சக்ஸஸ் ரேட் கொடுக்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் 2024 2 வருஷத்துக்கு முன்னே ஜூலை மாதம் என்ன ரிசல்ட் எந்த அளவுக்கு முடி இருந்துச்சோ அந்த அளவுக்கு முடிய 2027 ஜூலை மாதம் கொண்டு வந்தால் போதும். இதுக்குண்டான மாதத்துக்கு ஒரு டைம் உங்களுக்கு நான் ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன். 12 மாதத்தில் என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்ப்போம்.